சாப்பிட்டோம்ல அந்த ஹோட்டல்ல இருந்தா ஆப்போசிட்ல கேட்டுக்கிட்டே நல்லா இதுதான் ஃபைனல் வருங்க அட்ரஸ் சுற்றிக்கிட்டே இருந்தேன் இதானா பாவிங்களா போர்டை வச்சு தொலைங்களாண்டா டூர் நீர்வீழ்ச்சி இதோ போகுது ஸ்ட்ரெயிட்டாக இத்தனை போர்டு மழிச்சியில் நடுவில் க்ரீன் கலரில் தெரியுதா இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மறைச்சினான் இதுக்கு இடையில ஒரு கார்காரர் வந்து மறைச்சினான் இவ்வளோ போர்டு அட்வர்டைஸ்மெண்ட் இடையில அந்த கிளியூர் ஃபால்ஸ் எப்படிங்க தெரியும் இதுதாங்க இந்த யூடியூப் சேனலில் பார்க்குறாங்களா அட்வென்ச்சர்னு காட்டுறாங்கல்ல அதே தான் பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் இந்த கயிறில் நடக்கிறது அப்புறம் இது ஒட்டியே தாங்க இந்த ஃபால்ஸ் போகுது இந்த அட்வென்ச்சர்லாம் யூடியூப்பில் காமிக்கிறாங்களே பக்கத்தில் இப்படி ஜம்ப் பண்ணுறது தாவறது சைக்கிளில் கயிறில் சைக்கிள் போகிறது சின்ன பிள்ளையில இந்த ரோட்டில் இதெல்லாம் வித்த காய்ச்சிட்டு கிடந்தாங்க இந்த குட்டிக்கிட்டு ஒரு காலத்தில் இப்போ இதெல்லாம் அட்வென்ச்சர்ட்டாங்க மாடர்ன் டேஸில் ஸோ செல்லுன்னு இது வேறு லெவலில் இருக்க இடம் தாத்தா கிளியூர் ஃபால்ஸ் ஸ்ட்ரெயிட்டு ஓகே தாத்தா சொல்லிட்டாரு சைட்டுன்னு பைசன்லாம் இருக்குமா ப்ரோ பார்த்துக்கோங்க பைசன் பைசன் பாய்சன் இல்லை பைசன்னா ஆட்டு எருமை கார் பார்க்கிங்லாம் வருது ஸோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா இது தாண்டி முன்னாடி கீழே இறங்கி உள்ளாமா வண்டி இருக்கா இடம் இருக்கு இப்படியா 20 rupees கேட்பாங்களா முன்னாடி போயிடுவோம் சரி ஓகே ஓ ஓகே ஓகே நல்லா இருக்கும்ல சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே நம்ம நடக்கணும் டீ கரெக்டாக இருக்கும் இப்போ தானே சாப்பிட்டோம் ஆமாம் அப்போ தான் அதாவது நான் என்ன ஐடியானா சாப்பிட்டு ஃபால்ஸ் போனோன்னா ஓரளவுக்கு கரெக்டாக டைஜஷன் ஆகிடும் இறங்கி ஏறதுக்குள்ள ஸோ டீ சாப்பிட்டு இங்கேருந்து இறங்க போகிறோம் டீ தான் எங்களுக்கு எனர்ஜி இதுக்கப்புறம் போகும்போது அங்கே போயிட்டு இறங்கி நிறைய போகுமாக்கா தண்ணி அதான் முன்ன ட்ரையாக இருந்தது இப்போ நல்லா இருக்குது ஆனால் இறங்கி போகிறதுக்கு நல்லா இருக்குல்ல இடம்லாம் அழகாக இருக்குல்ல குளிக்கலாமா குளிக்கிற திங்ஸ்லாம் எடுத்துக்கணும் பேக்லாம் அங்கே வைக்கிற மாதிரி ஏதாவது லாக்கர் லாக்கர் கடை சரி ஓகே சரி என்னது 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் 250 படியா வேறு லெவலு நல்லா தான் இருக்கும் ட்ரக்கிங்க்கு இது ஒரு இடம் தானேக்கா வேறு ஏதாவது இருக்கா அது எங்கே போகலாமா
இது ஃபால்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல. இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு போகலாமா? டைம் இருக்குமா? எத்தனை மணி வரைக்கும் அதெல்லாம் லோடு? இங்கே ஃபால்ஸ் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். பக்கோடா பாயிண்ட்டும் ஓப்பனில் தான் இருக்கும். மற்ற இடம்லாம் 5:30யோட சரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் அடுத்தது இது பார்த்துட்டு பக்கோடா பாயிண்ட் போயிடலாமா? இதுக்கு கரடி என்னது கரடியா? கரடியூர் வியூ பாயிண்ட். அது கரடியூர் வியூ பாயிண்ட். அங்கேயே பக்கத்தில் என்னென்ன இருக்கு? ஓப்பன் ஆகாது. நைட்லாம் ஓப்பன்ல இருக்காது. அது காடு தான். காடு. கரடியூர் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே அடுத்தடுத்து சேவம் கோயில் போறீங்க இல்லையா? அதே வழி தான். அது கொஞ்சம் முன்னாடி போகணும். கரடியூர் வியூ பாயிண்ட். அங்க கேட்டாவே ரூட் கேட்டாவே சொல்லுவாங்க. அடுத்தடுத்து என்னென்ன வழி அங்கே இடம்? அங்க வந்து சேவம் கோயில், கரடியூர் வியூ பாயிண்ட், ராஜேஸ்வரி கோயில் அதான் பார்க்க முடியும். கோயில் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை அந்த இடத்துல. அப்புறம் மறுபடியும் நீங்க ரவுண்டான வந்தீங்கன்னா அண்ணா பூங்கா, மான் பூங்கா, ரோஸ் கண்ணு, லேடிஸ் செட்டு, பக்கோடா பாயிண்ட், சேருவாங்க கோயில். அதான் இந்த இதுக்கு இந்த போட்டிங்க்கு சுற்றி பின்னாடி அப்படி இப்படி அவ்வளோதான் இல்லை? இதெல்லாம் பார்த்துட்டு எங்க போகணும்னாலும் ரவுண்டான வந்து தான் வேலைக்கு. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கீழே இறங்க வேண்டி தான், வேறு எதுவும் இல்லை. ஃபால்ஸ் ஒன்றே தான் இருக்கா? இது ஒரே ஃபால்ஸ் தாமா. நல்லூர் ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது தம்பி, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டான்? அது இல்ல, அது ஒரு ஏன் அது பிரச்சனையாக இருக்குன்ட்டா? அது வந்து சேஃப் இல்லை. ஓகே. ஆனால் இப்போ என்னால் வேறு எங்கேயும் ஃபால்ஸ் போக முடியாது. இதை பார்த்துட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான். நான் ஒரு குறைஞ்சி ஒரு 5-6 ஃபால்ஸாவது சுற்றணுன்ட்டு வந்தேங்க்கா. 5-6 ஃபால்ஸ் நான் பச்சை மலை பிளான் பண்ணேன். ஒரே ஃபால்ஸ் கிளியூர் ஃபால்ஸ். கிளியூர் இல்லை, நான் பிளான் பண்ணதுன்னா பச்சை மலை. அங்கே 9 ஃபால்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, அங்கே பச்சை மலைன்னு இது கொல்லிமலை போயிட்டு வந்தேன் போனோம் மாதம். கேள்விப்பட்டது இல்லையா? கொல்லிமலை தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனது இல்லை. பச்சை மலை சூப்பராக இருக்குங்க அது. சி, ஆனால் தனியாக யாரும் இந்த மாதிரி இதுக்கு க்ரௌடே இருக்காது அதிகமாக. ஆக்சுவலாக கல்வராய மலை வந்து இப்போல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அது மற்ற நாளில் தண்ணி இருக்காது. வந்து மழை சீசன் தான், எல்லா ஃபால்ஸுமே இப்போ தண்ணி வரும், சூப்பராக வரும். இப்போ நாங்கள் இதை எப்படி ஒரு நாள் போதுமா இன்றைக்கி சுற்றி பார்க்குறது? ஒரே நாள் பார்க்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறதுனா 2 நாள் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் தான். இன்னைக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றிட்டு இங்கே ஸ்டே பண்ணி காலையில் அப்படியே கொஞ்சம் இந்த கிளைமேட்டில் இறங்கிட்டு கீழே போய் அடுத்தது வெள்ளிமலை ஆச்சு ஏதோ ஒரு மலையில் ஏறினா போது கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா நிறைய சுற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருந்துருக்கீங்க. சில பேர் லோக்கலில் இருந்து கேட்டால் சொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல. இல்ல, எனக்கே இத்தனை இடம் சொல்லி இருக்கேன், அதனால பழகி எனக்கு பார்த்தது இல்ல. இருக்கிறது தெரியும் இதெல்லாம், ஆனா நானே போனதில்லை. இங்கே வைல்டு அனிமல்ஸ் என்ன இருக்கு? கரடி இருக்கா? கரடியூர் வியூ பாயிண்ட். கரடி இருக்கா? இங்க கரடி ஊரு காட்டெருமை தான் இருக்கு. காட்டெருமை, மானு, காட்டெருமை, ஃபாக்ஸ் மானெல்லாம் கிடையாதுங்க. காட்டெருமை, குரங்கு அதான். இன்னும் இவ்வளோ பெரிய காட்டில் மான் கூட இல்லை, மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ தைரியமாக காட்டுக்குள்ளே இறங்கி ஓடலாம். ஓகே, ஐ வில் ட்ரை ஒன் டே. உள்ள காட்டுள்ள ட்ரக்கிங் நீங்கள் சொன்னீங்களா, அங்கே ட்ரக்கிங் போகலாம்ல, அது பேர் என்ன? கரடியூர் வியூ பாயிண்ட். இல்ல, அது ஃபர்ஸ்ட் அந்த காலத்து ஆளுங்க வச்சிருக்காங்க. அது அந்த மாதிரி என்ன அர்த்தம் தெரியல. அதுக்கு ஏதோ எந்த அர்த்தம் தெரியல. லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, லேடிஸ் செட்டு, சென் செட்டு, 2 சீட்டு ஒரே பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்குது எங்கும். அது என்ன ஃபேமஸா அது தெரிஞ்சு? எல்லாமே வியூ பாயிண்ட் தான் சொல்லுங்க ஃபுல்லாக. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கிளியூர் ஃபால்ஸ் இறங்க போகிறோம். ஸோ கிளியூர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அதாவது வந்தாச்சுன்னு இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வேறு. நல்லா இருக்கா? இறங்க முடியுதா? இறங்க முடியுது. நல்லா ஈஸி தானே? ஈஸி தான். ஜாலியாக இருக்கா? தண்ணி நிறைய வருதா? தண்ணி நிறைய வருது இப்போ. ஓகே, குளிக்கலாம்ல? சேஃப் தானே? குட். இப்போது நாங்கள் கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். தம்பிங்க, நான் ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகும்போது எப்படி ஃபன் பண்ணிட்டு போனோம் அதே தாங்க இப்பயும். ஸோ இப்போ நான் கிளியூர் ஃபால்ஸு எத்தனை தடவை தானடா கிளியூர் ஃபால்ஸ் சொல்லுவேன். ஓகே, இறங்கிட்டுருக்குங்க. கிளியூர் ஃபால்ஸ் ஜீப்போ ஃபால்ஸ் இப்படியாண்ணா? ஸ்ட்ரைட்டோ? ஆன் த வே டு இதுதாங்க கொல்லிமலையில் பார்த்தா அதே அத்திப்பழம். நான் வாங்கி ஏமாந்துட்டேன்னா அது நம்ம நார்மல் அத்திப்பழம் மாதிரி இருக்கு. இது அப்படியே ஸ்வீட்டாலாம் இருக்குது அதில். அப்படி ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சி நான் சாப்பிட்டேன், ஆனால் அது உள்ளே வேறு மாதிரி. அதே மாதிரி தான்க்கா இருக்குது. நான் மலை அது ஒரு மாதிரி தவிர்க்குது.
ஸோ இது நான் வந்து கொல்லி ஹில்ஸில் வாங்கினேன் ஆக்சுவலாக. அப்போது நல்ல நார்மல் ஸ்வீட் ஆத்தி ஃபிக் மாதிரியே இருக்கும்னு நினச்சேங்க. இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நான் இதை சாப்பிட்றேன். நாட் மச் ஸ்வீட். யாருக்கு ஓகே லிட்டில் பிட் ஓகே. இது நார்மலான ஃபிக்கு இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அக்கா இது என்ன அத்திக்கா? அது மலை அத்தி எப்படி சொல்லுவீங்க? இங்க விளையிறது ஏற்காடு அத்தி. இது வந்து ஏற்காடு அத்திங்க. ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு பிங்கியாக இருக்குது. பட்டு நாட் மச் ஓகே. சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டு தொண்டெல்லாம் கரகர வச்சுருங்க ஆக்சுவலாக. அக்கா ஏதோ ஒரு கொடுங்க. மசாலா போடுங்க. மசாலா போடுங்க. ஒன்று வரும்போது வாங்கிட்டு போகிறேங்க்கா. தொண்டெல்லாம் கடை காய் மாதிரி இருக்குது. கேட்டால் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஆமாம், பிங்க் கலரில் நல்லா இருக்கும். உள்ள போய் இவன் பே பண்ணிடுறேன். எவ்வளோக்கா? 10 rupees. ஓகே, ஒரு ஈச் அமிச்சாச்சு. செக் பண்ணி இப்போ நான் சாப்பிட்டு உள்ள தாங்க இறங்குறேன். ஆக்சுவலாக போகிற வழியில் குப்பை கிடக்கு. நான் இதெல்லாம் கடை தெருவில் போடுற குப்பைன்னு நினைக்கிங்க. அது வா ஜெல் இருக்குதுங்க. பல்ஸ் இறங்குறேன். ஆக்சுவலாக ரன் பண்ணுறேன், ஃபன் பண்ணுறேன். ஓகே, வர வழியில் அப்படியே மழை தெரியுதா? கேப் தெரியுதுங்க. ஓ, இப்படியே கொஞ்சம் ஸ்லாட்டிக்காக பள்ளமாக இருக்குது. பள்ளத்தில் ஓடு. தலைவன் இங்கே நின்று கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்ன கண்டென்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இந்த ஜீப் ரைடெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது பாருங்க ஜீப்லாம் இருக்குது. இதானா? ஓ இப்படியா? அடப்பாங்களா, ஒரு போர்டு கூட வைக்க மாட்றாங்க மூலையில். போர்டு அங்கங்கே இப்படி வச்சாதால விட்டா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ள பூந்து இருந்தீங்க. ஓகே, சேம் அதே காட்சி ஆகாய கங்கையில். எப்படி என்னண்ணா நடக்க முடியுதாண்ணா? ஈஸி தானா? ரிட்டர்ன் வரோம். என்னாச்சு இவ்வளோ? போயிடலாம், திரும்ப வர முடியாது. ஐயோ, என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறாரு? ஓகே, is exactly they are informed me 250 steps right now. Bimbai challenge. ஏறி வரும்போது வாயால் புகை விடணும். கரெக்டாக தினமும் நீ புகை விட்டின்னா வாயால் தான் புகை விடும். ஆனால் இது சூப்பராக இருக்குது இந்த வழி. என்ன தலைவா, போயிடலாமா? ஈஸி தான் அல்ல, இன்னும் கொஞ்சம் புகை வரும், அவ்வளோதான். எல்லா புகையும் பார்க்க வேண்டியதான். புகை நிறைய பேர் வேறு ஆகாயங்களை விட இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் காட்டு உள்ள ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். இது என்ன காயின்னு தெரிலங்க. இது ஏதோ காயெலாம் இருக்குது, என்ன செடின்னு தெரில. வாங்க தலைவா, இப்போ தான் உங்களுடைய முழு திறமையை காமிக்க. பார்த்து ஸ்லிப்பாகவும் பார்த்து வழுக்குது. நான் ட்ரெக்கிங் ஷூ போட்டிருக்கேன், அதுவே எனக்கு ஸ்லிப்பாகிற மாதிரி தெரியுது. இதுதாங்க ட்ரெக்கிங் ஷூ. டெக்கட்ரானில் இதுக்கோசரம் நான் 3000 என் வாழ்நாள் இது வரைக்கும் நான் ஷூ வாங்கி 3000 ரூபாலாம் 1000 ரூபா 1500 ரூபாலாம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 3000 ரூபா ட்ரெக்கிங் ஷூ வாங்கி நல்லாயிருக்கு, நல்லா க்ரிப்பாக இருக்குது இதெல்லாம் நல்லா. ஸோ இது இந்த மாதிரி இங்கே வந்து அயனில் போட்டிருக்குறாங்க. ஆக்சுவலாக வழுக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஸ்கிட் ஆகுது லைட்டாக.
ஸோ பள்ளத்தாக்கு. இப்போ இதெல்லாம் நடந்து உள்ளே போய் அதை பார்ப்போம். என்ன தலைவர் நடக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கா? மூச்சு வாங்குதா? ஓகே ட்ரை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக அப்படியே போங்க. அவ்வளோதான். புத்தர் மாதிரி இது மாதிரி இருக்கீங்க. சித்தா ஏதோ போதி தர்மரா ஏதோ பண்ண ஏதோ ட்ரை பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. ஓகே ஸோ வாவ் ஹவுஸுங்க ஹவுசம். ஓ இறங்கும்போது வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் தூரமாக தான் நாங்கள் இது மாதிரி வியூவை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் க்ளவுடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. மிஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது, வேகமாக இருக்குது. நல்ல வேலை கிளைமேட்டு ஒஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில், கேரளாவிலையும். ஸோ இங்கே மான்சூன் வந்துருச்சு இப்போது. பாருங்கள் அப்படியே கவர் ஆகி இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாதிரி இருக்குது அப்படியே மிஸ்ட்டு ஒட்டிக்கிச்சா மேலே கவர் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வியூ எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்க. இது பக்கத்துலேயே வந்து எனக்கு ஹில்ஸு அந்த மலை தெரியுது. இவ்வளோ நாள் கொஞ்சம் தூரத்துலேயே எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குங்க, சான்ஸே இல்லை. இது உள்ளே இறங்கி போனால் தான் ஒரே ஃபால்ஸ் ஏற்காடில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது இந்த கிளியனூர் ஃபால்ஸ். ஓ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, முன்ன வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டு இருந்ததுல, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகுது. மனிதர்களை எப்படி நம்ப முடியாதோ அதே மாதிரி இயற்கையும் எதையும் நம்ப முடியாது. இயற்கை தான் எல்லாம். ஐயோ ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, கேமராவில் நல்லா தெரியுது, வேற லெவலில் தெரியுது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஏற்காடு போல் வருமா? நானும் மொக்கன்னு நினச்சேங்க இந்த யூடியூப்லாம் ஸ்டெப். இப்போ நான் ஏறி வந்தேன் பாருங்கள் மேலே. இதான் இந்த பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் அப் டு டவுன் ரைட். ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி நல்லா இருக்கா? குளிச்சிங்களா? ஏன் சில்லுன்னு இருக்கா? அதை அனுபவிக்கணுமே, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஏறிட்டீங்க. ஆனால் நல்லா இருக்குல்ல குளிக்கிறதுக்கெலாம். அப்படியே தண்ணியில் இப்படி அடிச்சுட்டுலாம் விழுந்து நீச்சல் அடிக்கலாமா? டன். சரி வாழ்க்கையில் குரங்கு தாடா பார்த்து வைடா. அதாட்டா இல்லைடா லாருதுல குரங்கு பீ இங்கே பாரு எங்கேயோ பையன் குரங்கு பீடு ஒரே நாத்தம். செக் இதான் இயற்கையில் ஒரு பிரச்சனை. பாவிங்களா ஏட்டா இப்படி அங்கங்கே அசுத்தம் பண்ணுறீங்க? பாவிங்களா ஏன்டா அங்கங்கே அசுத்தம் பண்ணுறீங்க? மனுஷன்தான் அசுத்தம் பண்ணுறானா? நீங்களும் பாடா. இங்கே உங்களுக்கு பாத்ரூம் கட்டி வச்சுக்கோங்க போயிட்டு, பாருக்கு இடுக்கல போயிட்டு பாருங்க. ஏதோ காட்டு உள்ள போகிற ஃபீல் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டெப்ஸாக இருக்கா காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா. பேக் சைடு எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன். சேம் ஆகாய கங்கை மாதிரி தான் ஏற்காட். இட்ஸ் வெரி நைஸ் டு விசிட் திஸ் டைம். இந்த டைமில் இந்த பிளேஸுக்கு கரெக்டாக வந்திருக்கேங்க நான். ரொம்ப மழை கிடையாது. குட்டா டம்பிள் தான் ஆகணும், நம்ம வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகும். அப்படிலாம் வேணாம், நம்ம வேலையை பார்த்து என்ஜாய். வா அப்படியே பாருங்களேன். இறங்க வியூ தாங்க. Wow, this is the falls I have ever seen a beautiful view. இந்த ஃபால்ஸை பாருங்கள், எங்கேருந்தோ கொட்டுதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து கொட்டி அப்படியே கொட்டி இப்படியே வந்து அங்கே சின்னதாக கொட்டுது பாருங்கள். அங்கே தான் குளிக்கலாம் போல் ஆக்சுவலாக. அதுமாரி தண்ணி இப்படி புதரில் இறங்குதுங்க. இறங்கி காட்டுள்ள போயிடுது. அதெல்லாம் இதுதாங்க கிளியூர் ஃபால்ஸ் ஆக்சுவலாக. எங்கே இந்த கொட்டுக்கு பாருங்கள் தண்ணி செம்மையாக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ஃபால்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன். நிறையா ஃபால்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். இது வந்து இது சர்க்கிளாக மேலே அழகாக இதோட வியூவே தாறுமாறாக இருக்கும். பார்த்தீங்கன்னா
இங்கிருந்தா கொட்டுது. கொட்டும்போது அழகாக ஃப்ளாட்டிக்காக இருந்தது. ஏற்காடு ஃபால்ஸ் புளியூர். யாரும் வரல, நான் மட்டும் போய் அழகாக குளிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக டேஞ்சரு, யாரும் வரல பயந்துக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 2 பசங்க கொஞ்சம் தள்ளி வந்து குளிச்சுட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸு ஆகாய கங்கை ஃபால்ஸ் மாதிரி தாங்க, ஆனால் அதை விட வேறு லெவலில் இருக்குது. இது மேலே ஏறிக்கிறேன் நான் இப்போது. ஸோ இங்கே நாங்கள் ஒரு 3 பேர் தான் இந்த இடத்துல இப்போதைக்கு குளித்தோம். கிளைமேட்டு வேறு லெவலில் பயங்கரமாக, அங்கே பிறகு காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை வரப்போகுது. பிறகு மரம் எப்படி அசைக்குது, பிறகு மழை வந்துடுச்சு, காற்று வேறு லெவலில் அடிக்குதா. ஒரு 3 பேர் தாங்க. நான் தான் போய் ஃபஸ்ட்டு குடித்தேன், யாரும் வரலங்க, எல்லாம் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக இங்கே இறங்கி ஃபால்ஸ் மேலேருந்து வேறு ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் தண்ணி மழை பெஞ்சு அங்கங்கே எல்லாரையும் வாரிட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் சேஃப், டேஞ்சர் தான். ஆனால் இருந்தாலும் எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி தானே எல்லாம். ஸோ அதனால் நான் இந்த மான்சூன் இங்கே வந்துடுச்சு. நான் கேரளா போகலான்னு நினச்சேன், இல்லை வேறு லெவலில். இது பார்த்தா சும்மா இது மாதிரி தெரியும், மேலேருந்து கொட்டுதுங்க. நான் ஃப்ளாட்டிக்காக வச்சு எடுக்கிறேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு இந்த ஃபால்ஸ். இந்த தண்ணி இங்கே வந்து கொட்டுது பாருங்கள் கீழே. இதாங்க கிளம்பலான் இருக்கோம். ஆக்சுவலாக செம்ம ஃபால்ஸ் இது ஆகாய கங்கையை ஓவர்டேக் பண்ணுறது. ஆகாய கங்கை வேறு மாதிரி இருந்தது, இது வேறு மாதிரி இருக்குது டோட்டலாக. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் முடிச்சாச்சு, தெரியல. கிளியூர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி. ஸோ ரிட்டன் போகிறோம். 1 மீட்டர் அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஷாப் வந்தோம்ல, இந்த ஒரு கடை தான் இந்த இடத்துல இருக்குது. அப்படியே கடந்தாச்சு. அங்கே பாருங்கள், ஐயோ அங்கே பார்த்தோம்ல அதே தான். இப்படி போய் விட்டுவா வந்து மழை தாங்க இது. அப்படியே பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் வியூ டக்குன்னு மாற்ற முடியலங்க. ஆக்சுவலி என் கூட வந்த தலைவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஹாய் சொல்லுங்கள். ஓகே, பொறுமையாகவே வாங்க, டைம் எடுத்து போங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஏற ஆரம்பித்தாச்சு. ஆகாய கங்கையில் அதை விட கம்மி தான். ஆகாய கங்கை ஃபால்ஸை விட அந்த இறக்கம் கம்மி, ஆனால் இதுவும் டஃப்பான இதுதான். போகும்போது இறங்கட்டோம். இப்போ போன ஃபால்ஸில் ஆகாய கங்கையில் ஏறுற வீடியோ உங்களுக்கு போடல, இப்போ நான் போட்டிருக்கேன். இட்ஸ் புகைஞ்சிங் மீ. எனக்கே அப்படின்னா என் பின்னாடி தலைவன் பாருங்க, அங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் தவி வருதுங்க. ஆக்சுவலாக ஏற வண்டி தான். கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். போகணுன்னு லாஸ்ட்டு ஏன் ஏறுற வீடியோ போடலன்னு கேட்டிங்களே, அப்படி இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. குரங்கு பீ பார்த்து பாரு. ஏறியாச்சா? போன தடவை இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு போனேன் மலை ஷாட். Oh, it's a very tough. I have to see there. It's a beautiful pleasant view. இது காலி ஆயிடுச்சுங்க. க்ளவுட் எல்லாம் ஃபாக் மறைஞ்சாச்சு. ஆனஸ்ட் கிரில்வே இதெல்லாம் ஸ்டெப்ஸாக இருக்குல்ல, வரும்போது ஸ்கிட் ஆகும்னு சொன்னேன். இது கம்பி வழி.
செத்தா சிவராண்டி, செத்தா சிவராண்டி. ப்ரோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. தலைவன் எப்படி பரவாயில்லைங்க. ஆனால் ஒரு இடம் ஆசைப்படுறவங்களுக்கு என்றைக்குமே அந்த விஷயத்தை அடைவாங்கிற மாதிரி எவ்வளோதான் வெயிட் வந்தாலும் அதான் ஒன்றுமே உடம்பு இல்லாதவங்க சோம்பேறித்தனத்தாலையும் வீட்டில் இங்கே போனால் அங்கே இது அலையணும் இங்கே அலையணும்னு கிடக்கிறவங்க மத்தியில் தலைவன் ஆர்வம் தான் என்ன மாதிரி கிளம்பி வந்துட்டாப்புல. கூட்டோடனே வண்டியில் வந்து இவ்வளோ பெரிய ஃபால்ஸில் இறங்கி கஷ்டப்பட்டு ஏறியும் போகிறாரு. இதுதான் ஒருத்தவங்க ஆசைப்படுறதுக்கு அதுக்கான பலன். என்ன ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் மற்றவங்கள பார்த்து வயிற்றுச்சிட்டே இருந்தால் ஒன்றும் வராது. ஸோ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடி இவரையும் வீடியோ எடுத்துகிட்டு இவரும் இவ்வளோ தூரம் வந்தார்ல கண்டன் அங்கே பாருங்கள் வராங்க பாருங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க ஏறி வராங்க காற்று நல்லா அடிக்குதுங்க. ஆனால் மழை அதிகமாக பெய்யல, சில்லு. வந்த வரைக்கும் காற்று மழை லைட்டாக சூப்பராக இருந்தது. ப்ரோ இன்னும் பைக்கு ரைடிங் பண்ணுறது தான் எடுக்கணும். பாருங்க எவ்வளோ சர்வலாக இருக்கா. இப்போ மலை மேலே ஏறுற மாதிரி ஏறணுங்க. இங்கேருந்து ஏறணும். இவ்வளோ தூரம் இறங்கிக்கோ, இறங்கி அடுத்த இடத்துக்கு போகணும். ஷெட் கடையில் தான் நான் அந்த அத்திப்பழம் வாங்கி சாப்பிட்டு போனேன். இப்போ ஏறி வந்துட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. எல்லாம் போகிறாங்களா? ஆனால் இப்போ தாங்க காற்று செம்மையாக அடிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக செம்மையாக காற்று அடிக்குது. எனக்கும் இந்த டைட்னஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்கு. ஏறி வந்தது மேக்ஸிமம் ஏறி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பைக் ஏறிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இப்போ டைம் 4 o'clock. எப்படியும் ஒரு ஸ்பாட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். நைட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்து காலையில் சின்ன சின்ன இடம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கீழே அடுத்தது கிளியூர் ஃபால்ஸா பச்சைமலை முடிஞ்சா பச்சைமலை போயிட்டு கீழே போயிட்டு இங்கேருந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது எங்களுக்கு டைம் இருந்தால் பச்சைமலைக்கு போவோம். இந்த இடத்துலையும் இப்போ தண்ணி போகும் நிறையா. சேஃபாக தான் போகணும். நான் பார்ப்போம். சண்டே ஈவினிங் நைட்டு காலைலக்குள்ளே சென்னைக்கு ரீச் ஆகிடும். அதுதான் பிளான். இருங்க, இந்த மலையேற்ற பயணத்தில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது ஆண்டவரே? உங்களது மலை ஏறது புதுசு இல்லை, சத்தமாக பேசுவோம். மலை ஏறது நம்மளுக்கு புதுசு இல்லை, நல்லா ஏறி இருக்கு. ட்ரெக்கிங் வந்து இந்த மலை ஏறது இப்போ தான் புதுசு. அது என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, 1000 தான் இருந்தாலும் ட்ரௌசர் கிழிஞ்சாலும் கிழியலை அப்படின்ற கதை தான். இல்லை நீங்கள் சபரிமலை வந்திருக்கீங்களா? சபரிமலை போனதில்லை தானே? நான் எல்லா மலைக்கும் முடிஞ்சிருக்கேன். சபரிமலை எல்லா மலையும் கஷ்டம்தான். திருப்பதி மலையும் ஏறியிருக்கேன். ஐ வென்ட் டு வெள்ளையங்கிரி ஏறிருக்கீங்களா? போனதில்லை. அதுக்கு போய் பாருங்கள். அது எப்படி, வெள்ளையங்கிரி போயிருக்கீங்களா? அதுக்கு போய் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்கும் அது. அது மாதிரி ஸோ நம்ம இப்போ ஒரு அழகான நம்ம தின்னது தான் அதிகமாக தின்னுட்டோம். ஆக்சுவலாக தின்றதை ஓரளவு கம்மியாக பண்ணியிருந்தோன்னா ஒன்றே வெளுத்து வாங்கிட்டோம். தின்றதை கொஞ்சம் கம்மியாக தின்னுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ அழகாக ஏறி இறங்கியிருப்போம். இந்த ஃபால்ஸில் செம்ம அனுபவங்க. எனக்கு யாருமே குளிக்க பயந்துட்டு இருந்தாங்க. நான் போய் முதல்ல குளித்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்தாங்க.
ஏறி ஆனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்து சாக வேண்டி தான், வேறு வழியே இல்லை. அப்படி வழிக்கிட்டு இருந்தது. கீழே இடங்கள்லேருந்து நான் பாறை உள்ள மறைஞ்சிருந்த சில இடங்கள்லாம் வந்து தண்ணி அது கொட்டதில் பாறை ஹைட்டில் கீழே அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்தாப்புல இவர். அதெல்லாம் நிறைய வியூஸ் அந்த ஷார்ட்ஸில் ஹைடாக இருந்தது பாறையில். நான் சில ஷார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. ரீல்ஸு மோகத்தில் நிறைய பேர் உயிரை விட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் ஆசை இருக்கும். ஆனால் எப்போ வந்தாலும் கவனமாக வாங்க. ரோட்டில் போகிற மாதிரிங்க வீட்டில் சொல்லி அனுப்புவா, பார்த்துப்போ. அப்படி தான் நடக்கிறது எல்லாம் நம்ம கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையிலும் இருக்குது. அது மனசு வச்சா கடவுள் கையில் இருக்குது, எல்லார் கையிலையும் இருக்குது. அது ஏன் அந்த பாறை கையில் கூட தான் இருக்குது, அந்த இல்லை பாறையில் படிச்சிருக்க பாசி கையில் கூட தான் இருக்குது. ஏன் உங்கள் பேரை மழை கையில் கூட தான் இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துட்ட கொட்டுறான மாதிரி கொட்டி இழுத்துன்னு போச்சுன்னா தப்பிக்க கூட வழி இல்லை. ஆனால் நான் உயிர் எங்கே இருந்தால் பொழைச்சிருவேங்க. எனக்கு சாவு இப்போ கிடையாது. எம்மனையே ஏற்றிட்டு வந்திருக்கேன். எனக்கெல்லாம் சீக்கிரம் செத்துணுன்னு தான் ஆசை. இந்த உலகத்தில் வாழ்கிறத விட இந்த மனுஷ ஜீவத்தை கூட மல்லு கட்டுறத விட நிம்மதியான இடம் எங்கே இருக்கோ அங்கே தேடி போகிறேன்னு தோணும். ஐயோ அந்த அக்கா இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே, பைக் பார்க்கிங் வந்தாச்சு. பைக் வாங்கிட்டு அக்கா கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். வந்தாச்சு.